ரீசெண்ட் இயர்ஸில் ஒரு மிகப்பெரிய க்ரோத்து கொடுத்துட்ருக்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் தான். அந்த குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் மேலே ஃப்ரண்ட் ரன்னிங் பண்ணதா சொல்லி அலிகேஷன் வச்சுருக்காங்க. அந்த அலிகேஷனை பேஸ் பண்ணி செபி இப்போது இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரண்ட் ரன்னிங்னா என்னென்னு தெரிஞ்சுப்போம். சப்போஸ் என்னோடய ஃப்ரெண்டோ இல்லை ரிலேட்டிவ் யாரோ ஒருத்தவங்க குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் உள்ள ஒரு ஃபண்டோட மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னு வச்சுப்போம். அவங்க அப்கமிங் டேஸில் ஏதோ ஒரு ஸ்டாக்கை பை பண்ண போகிறாங்கன்ற விஷயம் அவங்க மூலியமாக எனக்கு தெரிய வருதுன்றப்ப நான் ஒரு பல்கான ஒரு அமௌண்ட்டை போட்டு அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோட ஷேர்ஸை வாங்கி வச்சுப்பேன். இன் ஃபர்தர் டேஸில் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராப்பராக அந்த ஸ்டாக்ஸோட ஷேர்ஸை வாங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஃப்யூச்சரில் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஏறப்போகுது. அப்போது ஒரு நல்ல ப்ராஃபிட்டோட நான் அந்த ஸ்டாக்லேருந்து வெளில வருவேன். இது ஒரு இல்லீகல் ப்ராக்டிஸ். இந்த இல்லீகல் ப்ராக்டிஸ் பேர் தான் ஃப்ரண்ட் ரன்னிங். இதை பண்ணதா சொல்லி தான் குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் மேலே அவங்க அலிகேஷன் வச்சுருக்காங்க. இதனால் நம்மள மாரி ஒரு நார்மல் இன்வெஸ்டர் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் யூனிட்ஸ் வாங்கியிருந்தால் பயப்படப்பட தேவையே இல்லை. ஈவன் இந்த அலிகேஷன் ப்ரூவ் பண்ணப்பட்டாலுமே அந்த ஃபண்ட் மேனேஜரோ அந்த ட்ரேட் பண்ண அந்த டீலர் மட்டும்தான் ஃபைன் கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இன்வெஸ்ட் பண்ண அந்த மணிக்கு எந்த ப்ராப்ளமும் வரப்போகிறதில்ல. கீப் இன்வெஸ்டிங், கீப் க்ரோயிங்.